Hi friends, welcome to Tamizh Allrounders YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறேன். என்னோட Paytm வாலெட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் ரிசீவ்டு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் வந்திருக்கு. நான் என் பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து எந்த ஆப்ல இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா குரேக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆப். அந்த ஆப்ல வந்து கேம்ஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. ரொம்பவே ஈஸியா ஏர்ன் பண்ண முடியுது. கேம்ஸ் எல்லாரும் ஏர்ன் பண்ண முடியுது. ரெஃபரல் மூலமாவும் ஏர்ன் பண்ண முடியுது. இந்த வீடியோவோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த கேம் எப்படி விளாட்றது எப்படி இதே மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. லைவாக ப்ரூஃபும் உங்களுக்கு நான் இப்போ இங்கே காமிச்சிருக்கேன். நான் எவ்வளோ மணி வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இன்றைக்கி எந்த ஆப் பார்க்க போகிறோம், அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜஸ்ட் ஆட் பார்க்குறது மூலிமா மட்டுமே உங்களால் 500 rupees வந்து ஏர்ன் பண்ண முடியும். சிம்பிளாக வெறும் ஆட் பார்க்குறது மூலியமாகவே. ஆனால் அந்த 500 rupees எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலான்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக அந்த 500 rupees வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் என் கூட அப்டேட்லேயே இருக்கலாம், ஆன்லைன்லையும் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஸ்கேப். இந்த கேமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். டைரெக்டாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். ரெஜிஸ்டர் பண்ண சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எப்படி வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிகினர், ஈஸி, மீடியம், ஹார்ட்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சின்ன சின்ன ஒரு பிளாக்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி கேம் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அது கேம். அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து அந்த லாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து பல்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. 25 காயின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி தள்ளிக்கலாம். ஒரு லெவல் முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு 2 levels 3 levels முடிக்கிற உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு நடுவில் சைடில் இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் தி பேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் ஓடும். அந்த ஆட் ஓடி முடிச்சோடனே அந்த ஆட் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஆட் ஓடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் அல்லது வந்து காசு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அமௌண்ட்டு தான் வந்து கொடுப்பாங்க. காயின்ஸ் வந்து அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கேம் விளாட்றதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 seconds வந்து 60 seconds கழிச்சு வந்து அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேம் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 19.75 அது கிட்ட வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் ஓடும். அந்த ஆட் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் 325 rupees வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வெறும் பார்த்தீங்கன்னா நான் ஆடு மட்டும் பார்த்து நேற்று ஒரு நாளில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அது 325 rupees வந்து ஜஸ்ட்டு நேற்று நான் ஒரே ஒரு நாளில் கேம் விளாடி ஆடு பார்த்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. மேக்ஸிமம் இன்றைக்கி நான் வந்து 500 ரூபாய் எடுத்து வித்ட்ரா போட்டுருவோன்னு நினைக்கிறேன். வித்ட்ரா போட்டோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த செஸ்ட்டு தான் சொன்னேன். அந்த ஓப்பன் தி செஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அமௌண்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க, 2 ரூபா 3 ரூபான்னு. போக பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாகும், சம்டைம்ஸ் அதிகமாகவும் கொடுப்பாங்க, அப்படியேவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட் சைடில் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு காயின்ஸ் தந்தாங்க பார்த்தீங்களா, அந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஜாய் ஸ்பின் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களால் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 100 rupees Paytm கேஷ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் வந்து ஒரு ஸ்பின் சுற்றலாம். 0.1 காயின் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா. அதில் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 வந்துச்சுன்னா 100 rupees வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரீ Paytm கேஷ். அதை நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்பின்னு மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அந்த காயின்ஸ்லாம் இங்கே தான் வந்து சேரும். அந்த காயின்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஜாய் ஸ்பின் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே 777 சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துச்சுல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்பின் தருவாங்க.
நீங்கள் ஸ்பின் சுத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஏறிட்டே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உங்களுக்கு 10 ஸ்பின் தருவாங்க. இதன் மூலியமாகவே டெய்லியும் உங்களால் வெறும் ரூ. 10 வந்து சம்பாதிக்க முடியும். டெய்லியும் இதன் மூலிமா இந்த ஸ்பின்னை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ரூ. 10 டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து அந்த அமௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த கேமில் வந்து எப்படி ஈஸியாக ₹500 டக்குன்னு ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சின்ன ட்ரிக் தான். நீங்கள் கேம் விளையாடிட்டே இருப்பீங்க, டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க, அதிகமாக காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடக்கூடாது, ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் அல்ல 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் இப்போ விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கேஷ் தர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் காயின்ஸ் வரப்பையும் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லெவல் மட்டும் ஏறிட்டே இருக்கும், உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஏறாது. காயின்ஸ் மட்டும் தான் ஏறும், கேஷ் வந்து ஏறாது. அதனால் நீங்கள் அந்த டைமில் விளையாடக்கூடாது, வெளில வந்துடணும். வெளில வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ விளையாண்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கேஷ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் முடிச்சு அந்த செஸ்ட்டு வரப்போ சம்டைம்ஸ் ஆட் இல்லாமல் அந்த செஸ்ட்டு ஓப்பன் ஆகாது. அந்த செஸ்ட்டை நீங்கள் விட்டு நீங்கள் அடுத்த லெவல் போயிடுவீங்க. அந்த செஸ்ட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும், அதில் இருக்க காசும் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதில் ஆட் வரலன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் மறுபடியும் கேம் ஆடுறப்ப எந்த லெவலில் உங்களுக்கு அந்த செஸ்ட் இருந்துச்சோ அந்த லெவலில் நீங்கள் மறுபடியும் ஆடி அந்த செஸ்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்க அமௌண்ட் வந்து ஏறும். அப்படி இல்லைனா அந்த செஸ்ட் வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் ஸ்க்ராட்ச் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் யூடியூப்பில் ஆடு வந்து பார்த்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது 3 சிம்பிள் வந்து சேமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ₹10. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் 2 ஸ்க்ராட்ச் கார்டு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் உங்களை லக் இருந்துச்சுன்னா அமௌண்ட்டும் வரும். அப்போ எனக்கு இன்னும் 2வது ஸ்க்ராட்ச் கார்டு நான் இது பண்ணுறேன். 0.05 கேஷ் வந்திருக்கு. இந்த கேஷ் எல்லாமே அதில் தான் நான் போய் ஏறும் லைனாக. அதனால் நான் ஸ்டார்டிங்கில் 325 வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 325 வந்து காமிச்சேன். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட விளையாட்டே இருக்க பார்த்தீங்கன்னா 330 ஆகிடுச்சு எனக்கு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கேம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதில் எப்படி வித்ட்ரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் மூலியமாகவும் இதில் ஏர்ன் பண்ண முடியும். என்னோடய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ரெஃபரல் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களால் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். சும்மா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து ரெஃபரலில் ஏர்னிங் வராது, உங்கள் ஃப்ரெண்டு விளையாண்டால் மட்டும்தான் வரும். ரெஃபரல்லையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இன்வைட் ரெஃபரண்ட் ஏர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் கேம் விளாட்றது மூலிமா தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமான காசு வந்து ஏர்ன் பண்ண முடியும். மேலே நீங்கள் வின் பண்ணியிருக்க கேஷ் நீங்கள் தொட்டால் போதும், உங்களுக்கு வித்ட்ராவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ₹550 தான் உங்களால் மினிமம் வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இந்த அமௌண்ட் வந்து நான் சொன்ன ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிஜாய் கேஒய்சி பண்ணிருக்கணும். அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் கேஒய்சி பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வித்ட்ரா ஆகும். அந்த கோ டு மினிஜாய் கேஒய்சிக்கு தான் இந்த மாதிரி தான் வரும். IMEI வெரிஃபிகேஷன் அலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவாங்க, அவ்வளோதான், கட் ஆகிடும். கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா இதுலேயும் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அந்த ₹550 வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வித்ட்ரா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் விளையாடி ₹550 வந்து நீங்கள் வித்ட்ரா போட முடியும். இல்லை ₹1110 நீங்கள் வித்ட்ரா போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ஆடு பார்க்குறது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக ₹550 வந்து இதில் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதுக்கு நீங்கள் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் இதில் பயன்படுத்தினா போதும். இந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய இன்வைட் கோடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நான் உங்களை இன்னொரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.